ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 14 எபிசோட் 307 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே மெடிக்கல் இன்ஜர்ஸ் இருக்க டென்ட்டில் காட்டுவாங்க. ஒருத்தருக்கு ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சக்குரா அப்படியே இருந்துட்டு ஹீமோஸ்டேட்டை கொண்டு வர சொல்லுவா. சுக்குயி இல்லை முடியாதுன்ட்டு யூகோ அவளை கூட்டிட்டு போன்பா. சக்குரா வருத்தப்படுவா. பேட்டில் ஃபீல்டு ஏல காட்டுவாங்க. அங்கேயும் குழப்பம் தான் இருக்கும். அடுத்து கிமி மாருவை காட்டுவாங்க. டிஜிட்டல் ஸ்ட்ராப்னல் பண்ணுவான். 2 சாமுராய் டவுன் ஆயிருவாங்க. சாமுராய் ஒருத்தன் சமக்கடுப்பாயிட்டு ஸ்வாட் எடுப்பான். கீபான் அக்கமாரு ஃபேங் ஒரு ஃபேங் பண்ணுவாங்க. நெஜியன் ஹினாட்டா 8 ட்ரைகிராம் ஷேர் பம்ப் பண்ணுவாங்க. ஷீனோ பிட்டில் ஸ்பியர் பண்ணுவான். இதுக்கப்புறம் பேட்டில் ஃபீல்டு பீல காட்டுவாங்க. இறந்த ஷினோபிஸை பேக் பண்ணுவாங்க. நருட்டோ கோவத்துல இருப்பான். காபுட்டோவை காட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சடலங்களோட கவுண்ட்ங்கிறது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சிரிச்சிட்டே எனக்கு தெரிஞ்சு இப்ப ஆரம்பிக்க வேண்டியதான்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபேட் இன்டு த மூன் லைட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. காபுட்டோவை காட்டுவாங்க. முடிச்சுக்கிட்டியா, இந்த உலகத்தை மிஸ் பண்ணியான்னு கேட்பான். ஹயட்டை கேக்கோவை ரீஅனிமேட் பண்ணிருப்பான். டேய் நீ காபுட்டோ யாக்குஷி தான் நண்பாரு, கொஞ்சம் விருப்புரிமையை காட்டுன்ட்டு காபுட்டோ நான் தான் மாஸ்டர்ங்கிறத மனசுல வச்சுக்கன்பான். ஹயட்டை என்னாச்சு நான் எங்க இருக்குங்கிற மாதிரி சுத்தி வர பார்க்கவும் காபுட்டோ ரத்தவாட அடிக்குதான்னு கேட்பான். இது என்ன போறான்ட்டு ஹயட்டை லீஃபை தாக்குறேன்னு சொல்லிட்டு சண்டை போடுற கெஸ்ட்ல நிப்பாரு. ரீஅனிமேட் செய்யப்பட்ட இறந்தவங்களோட அந்த டைம் லேப்ஸ்ங்கிறதே ரொம்ப காமெடியா இருக்குன்ட்டு காபுட்டோ ஹிடன் லீஃப் டிஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப ஹிடன் லீஃப்க்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி கேட்பா ஹயட்டே. அது இறந்து போன ஒன்ன மாதிரி ஒருத்தனுக்கு அவசியம் இல்லாதது. ஏதோ ஒரு நடுநிலைக்கு போக போகுது. அப்புறம் தனியா வேலை செய்யறது போர் அடிக்குது. அதனால நீ எனக்கு கம்பெனி கொடுக்கல கவலை இல்லைன்பான். ஹயட்டே எனக்கு கடைசி கட்டமா ஞாபகத்துல இருக்காது ஒரோச்சிமாருவோட ஸ்பை ஒன்னதான் பின் தொடர்ந்து வந்தன்பாரு. ஆமா அது 3 வருஷத்துக்கு முன்னாடி காபுட்டோ லார்ட் ஒரோச்சிமாருவோட உத்தரவுப்படி நான் அவருக்காக ஹிடன் சாண்டோட இணைப்பாளரா செயல்பட்டன்பான். அது ஹிடன் லீஃபை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி பாஸ்ட்ல காட்டுவாங்க. காராவை பாக்கி பார்த்துட்டு இருப்பான். பாக்கி கிட்ட காபுட்டோ வருவான். லேட்டா வந்துட்ட மீட்டிங்கே நீ தான் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லி கேட்பாரு. பாக்கி காபுட்டோ மன்னிப்பு கேட்டு யாரும் பாக்கலிங்க ஏதோ உறுதி செய்யறதுக்காக ஏரியாக்களை நோட்டை விட்டு வந்தன்பா. எங்களுக்கும் அதே தாண்டான்பாரு. பாக்கி எந்த ஒரு லீக்ஸையும் எங்களாலேயே அஃபோர்ட் பண்ண முடியாதுன்பாரு. டெமாரியன் காங்க்ரோ வாட்ச் பண்றதை காட்டுவாங்க. பாக்கி காபுட்டோ கிட்ட இப்பவே பிளான்ஸ் அப்புறம் என்னமோ அவங்ககிட்ட இருக்கிறத கொடுன்பாரு. காபுட்டோ சிரிச்சுட்டு அவன் தானான்னு கேட்பான். காராவை பார்த்துட்டு ஒன்னு ஓகே என்னன்னு கேட்பாரு. பாக்கி காபுட்டோ இல்ல நாங்க சவுண்ட் சாண்ட பார்ட்னர்ஸா மதிப்பிடுறோம். இருந்தாலும் இந்த ஒரு முயற்சிக்கு சாண்ட் மொத்தத்துக்கு 4 பேர் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ஒன்னையும் சேர்த்துன்பான். பாக்கி என்ன எங்களை நம்பலையான்னு சொல்லி கேட்பாரு. அப்பல்ல இல்லைன்ட்டு காபுட்டோ ஏதாவது நடந்தா நம்ம தானே நம்மளை பாத்துக்கணும். அதனாலதான் நம்ம அவனை உறுதி செஞ்சுக்கணும். நம்ம பிளான்ஸ்க்கான கீயாவா இருக்கிறதுல இருந்து தோ இங்கே அவனும் வந்திருக்கான் போல என்பான். காபுட்டோ டக்குன்னு திரும்பிட்டு பாக்கி அவன் செத்துருவான்னு கத்துவாரு. டோசு கிண்ணுட்டா காராவை அப்ரோச் ஆயிருப்பான்ல. என்னடா தூங்காம இருக்கேன்னு சொல்லி கேட்டிருப்பான். உனக்கு என்னடா வேணும்னு கேட்டிருப்பான் காரா. டோசு நீ தூங்குற பொண்ணை தாக்கலான்னு வந்தேன். இப்ப மட்டும் உங்களோட சண்டை போட்டு உன்னை தோக்கடிச்சிட்டனா ஃபைனல்ஸ்ல நான் எதிர்பார்த்த சாஸ்கியோட நான் சண்டை போடலாம். உன் சாண்ட் அட்டாக்கை பத்தி ஆல்ரெடி எனக்கு எல்லாமே தெரியும்ட்டு டோசு அட்டாக் பண்ண தயாராவான். இங்க வேகமா இருக்கிறது உன்னோட சாண்டா இல்ல என்னோட சவுண்டான்னு பாத்துறான்பா. காரா தலையில கை வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன உடம்பு சரியில்லையா, உன்னோட வலி வேதனைய நானே முடிச்சு வைக்கிறேன்பா. டோசு காரா கொந்தளிச்சிடாதான்ட்டு எந்திரிப்பான். முழு நிலவா இருக்கப்ப அதோட ரத்த வெறி புடிச்ச மாதிரி போகுன்பா. ஷுகாக்குவோட ஹேண்ட்ஸ் வெளியே எமர்ஜ் ஆகும். என்ன கருமண்டா நீன்ட்டு டோசு பயந்துட்டு பின்னாடி போவான். காரா முன்னாடி ஜம்ப் ஆகவும் சாண்டோட அல்டிமேட் வெப்பன் தானே நீ, இருந்தாலும் சாஸ்கேவா ஒன்னா எடுத்துக்க விட மாட்டேன்ட்டு டோசு லார்ட் ஒரோச்சிமாருவோட நன்மைக்காக இருப்பான். காராவோட பார்ஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இது நல்லதுக்கு இல்ல எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும்னு திங்க் பண்ணிட்டு அட்டாக் பண்ண போவான். காரா அட்டாக் பண்ண வரவும் ஃபாஸ்டா இருக்கான்னு திங்க் பண்ணிருப்பான். வெறித்தனமான அட்டாக் நடந்திருக்கும். இதை பார்த்த காபுட்டோ சந்தோஷப்பட்டு இதான் காராவோட ட்ரூ ஃபார்மா ஒன் டைலா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது ஹைட்டாங்க வந்திருப்பாரு. என்ன டெய்லி பீஸ் கொண்டு வந்திருக்காங்களா நம்ப முடியலன்னு திங்க் பண்ணுவாரு. காபுட்டோ அதோட சக்தியை மறுக்க முடியாது போலே. ஆனா உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்லன்னு கேள்வி கேட்கவும் அந்த லெவல்னா ஓகே. ஆனா ஒன் டைலோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்லி அதோட பிளேயிங் பர்சன் ஜுட்ஸோட ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அவனை தடுக்கவே முடியாதுன்னு பாரு. பாக்கி இப்போதைக்கு அந்த குழப்பம் வேணான்ட்டு காபுட்டோ அவன் வெறி பிடிச்ச மாதிரி போறக்கான நேரம் வரப்ப நான் பாக்கணும்பா. டோஸ் சவுண்ட் ஷினோபி தானே அவனை கொண்டானே அது பரவாயில்லன்னு சொல்லி கேட்பாரு. பாக்கி அவனோட பர்பஸ் அவனோட தேவை என்னமோ முடிஞ்சு போச்சுன்னு காபுட்டோ நான் கூட அவனை யூஸ் பண்ணி சாஸ்கேயோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்றதுக்கு பாப்பீங்கன்னு நினைச்சேன் பாரு. பாக்கி காபுட்டோ ஆமா இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. சாஸ்கேவை திரும்ப கேப்சர் பண்றதுக்கு உத்தரவு கொடுத்தாங்க. அதுலயும் சொதப்பிட்ட நானு அப்படின்ட்டு காபுட்டோ சரிக்கும் என்னன்னு சொல்லி கேட்பான். பாக்கி அதே தான் காபுட்டோ சவுண்ட் வில்லேஜுக்காக தானே ஒர்க் பண்றேங்கிறது எக்ஸ்போஸ் ஆகி போச்சுன்னு காபுட்டோ நீ ஒரோச்சிமாருவோட ரைட் ஹேண்ட் மேனுங்கிறது புரியுதுன்ட்டு. பாக்கி இருந்தாலும் நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இங்க என்ன பார்க்க வந்திருக்கே, என்ன மாதிரியான முட்டாள்றானின்னு கேட்பாரு. என்ன மாதிரியான முட்டாளானி இதை வேற விதத்துல சொல்லிட்டா என்னோட ரியல் ஐடென்டிட்டி அவங்களுக்கு தெரியாது, அவங்களே கண்டுபிடிக்க விட போறேன்பா காபுட்டோ. ஹிடன் லீஃப் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலான்ட்டு இருக்கேன். உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா காபுட்டோ பாக்கி இது ஆரம்பத்துல இருந்தே சவுண்டோட
சாண்டோட பிளானா தான் இருக்கு. பின்னால இருந்தா சாண்ட் செயல்படும். அதுதான் லார்ட் காசேகாகேயோட விருப்பமும் பாக்கி. ஹயட்டை என்னடா அதுங்க ஷாக் ஆவாரு. காபட்டோ ஸ்க்ரால் எடுத்து கொடுத்துட்டு இதுதான் பிளான், அவங்கள பிளான்குள்ள கொண்டு வரக்கான நேரம் வந்துருச்சுன்பா. சாண்ட் உறவு நாடு சவுண்டோட கூட்டு சேர்ந்துட்டாங்களாங்கிற கொஸ்டின் இருக்கும் ஹயட்டைக்குள்ள. ஹயட் லைட் எந்திரிக்கப்ப காபட்டோ இன்னொரு விஷயம், நம்மள ஸ்பை பண்ணவனா நான் பாத்துக்கிறேன்பா. இல்ல அதை நான் பாத்துக்கிறேன்ட்டு பாக்கி ஒரு எளிதான ஜுஜுப்பின்பா. பாக்கி ஹயட்டை சேஸ் பண்ணிருப்பாரு. பிரசன்ட்ல ஹயட்டே நீயும் அங்கதானே இருந்த, அப்புறம் சாண்டுக்கு உதவி செய்யன்னு சொல்லி கேட்பாரு. யார் சாகுறாங்கன்னு எனக்கு மேட்டரே கிடையாதுன்ட்டு காபட்டோ ஒன் டைலோட ரேம்பேஜ் தடுக்கிற அளவுக்கான ஸ்ட்ரென்த்ல பாக்கி கிட்ட இல்ல, வேலைக்கு ஆகாதவன், என்கிட்ட எப்பவுமே அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும்பா. அதெல்லாம் தாண்டி அப்ப சாண்டோட இன்டெல் எடுக்கிறதுக்குன்னு சவுண்ட் கிட்ட ஒரு எஃபெக்டிவான இன்டெல் ரூட்டே கிடையாது. சாண்டும் லீஃபோடான அந்த உறவை ஈஸியா தவிர்த்துட்டாங்க. சாண்டோட உண்மையான நோக்கங்களை தொடர்ந்து கண்காணிக்க சடங்குகளை வச்சிருக்கிறதுல வலிக்கலன்பா. ஹெச்கியூல காட்டுவாங்க மாபோயி சுனாடே கிட்ட ஒவ்வொரு கம்பெனிக்குமான டெம்பரவரி ரிப்போர்ட் ஸ்டேட்டஸை டிராஃப்டா பண்ணி கொடுப்பா. இறந்தவங்க எண்ணிக்கை நைட்ல அதிகமா இருந்திருக்குன்னு சுனாடே இதை கொண்டு வர தயங்கினு மாபோயி. ஆனா ஷினோபியோட உடம்புகள்னு பார்த்தா நிறைய சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அவங்களோட சடங்குகள் எதிரி கைக்கு மாட்டுச்சுன்னா நிறைய டேட்டா வெளியே போகும், இன்க்ளூடிங் அவங்களோட டிஎன்ஏவும் சேர்த்துதான். மோசமான சினேரியோன்னு பார்த்தா எதிரிகள் அவங்க ஜுட்சுவை பயன்படுத்தி இவங்களே மிலிட்டரி வெப்பனா மாத்தி நம்மளுக்கு எதிராக பயன்படுத்தலான்பா. அதை பத்தில கவலையே படாதேன்னு சொன்னாடே அதுக்கான கேர்ல எடுத்தாச்சு. ஆனா பேட்டில் ஃபீல்ட்ல ஏகப்பட்ட சடலங்கள் இருக்கு, கவர் பண்ண முடியாத மண்பாங்க. அந்த விஷயங்களையும் காட்டுவாங்க. சுகுயி இந்த 3 சடலங்களும் எலைட் ஷினோபியா இருக்கணும்பா. யுகாவோ அப்ப உங்களை நான் சேஃப் கீப் பண்றேன்பா. சுகுயி தேங்க்ஸ் பண்ணுவா. இன்னொரு பர்சன் வந்துட்டு இவரும் எலைட் தான் சொல்லிட்டு கொடுப்பான். மற்றவங்களோட சேர்க்க சொல்லுவா யுகாவோ சில் ஃபார்மேஷன் பண்ணிட்டு பெரிய ஸ்க்ரல்ல கெக்கே கின்கை இருக்கவங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்னு, அப்புறம் ஸ்பெஷல் இன்ஜுட்ஸ் எபிலிட்டிஸ் இருக்க ஃபேமிலிஸ்னு அவங்கள ஹேண்ட்லிங் அண்ட் சேஃப் கீப்பிங் பண்றதுல தான் ஹைஸ்ட் ப்ரையாரிட்டி போயிட்டு இருக்குன்பாங்க. ஸ்க்ரால்ல யுகாவோ சீல் பண்ற ப்ரொசீஜரை காட்டுவாங்க. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சீலோட அந்தந்த வில்லேஜுக்கு நம்ம அனுப்பி வச்சிடலான்பாங்க சொன்னாடே. சுகுயி கிட்ட கொடுத்துட்டு வெளியே கிளம்புவோம். அவ ஸ்கில்ஃபுல்லா எஃபிஷியன்டா இருக்கான்னு பாரு பக்கத்துல இருக்கவர். ஆமான்ட்டு சுகுயி அவங்க ஆன்பு பிளாக் ஆப்ஸ் சேர்ந்தவங்கன்பா. முன்னாள் ஆன்புவா இவங்க இங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்பாரு. தெரியல ஆனா உதவியா இருக்காங்கன்பா சுகுயி. காபட்டோவை காட்டுவாங்க. சடலங்கள் ஒரு பயனுள்ள கருவி, அவங்கள ரிவைவ் பண்றது மூலமா அவங்க அட்டாக் இன்ஃபர்மேஷன்ல எடுத்துக்கலாம், ஆயுதங்களாவும் அவங்கள பயன்படுத்திக்கலாம், அன்யூஷுவலான டேட்டாஸும் கூட அவங்களோட ஃபிளஷ்ல இருந்து எடுத்துக்கலாம். அதெல்லாம் தாண்டி என்னால அன்னைக்கு பாக்கியோட சடலத்தை எடுத்துக்க முடியல அப்படின்னு காபட்டோ சொல்லவும் பாஸ்டுக்கு சீன் ஜம்ப் ஆகும். ஹைட்டாவை சேஸ் பண்ணி போயிருப்பாருல பாக்கி. 2 பேரும் வெறித்தனமா சண்டை போட்டுருப்பாங்க. ஹைட்டாவை அடிக்கவும் பின்னாடி போவாரு. குணாயில பேப்பர் பாம் கட்டி அடிப்பாரு. அதையும் தாண்டி வந்து பாக்கி அட்டாக் வச்சிருப்பான். கிட்டத்தட்ட ரூஃப் எல்லாமே உடச்சிட்டு கீழே விடுவாங்க. ஹைட் அட்டாக் பண்ணும்போது புகையோட்ட யூஸ் பண்ணுவார் பாக்கி. ஹைட்டை பின்னாடி வரவும் செத்தலான்ட்டு அட்டாக் பண்ணுவார் பாக்கி. புகையா போயிருப்பாரு. சடனா சைட்ல இருந்து கிக் பண்ணிருப்பாரு. பாக்கி சேஸ் பண்றப்ப குணாயை எடுத்து இவன் ஹைட்டை தட்டி விட்டுருவாரு. காபட்டோ எதிர்பார்க்காததுன்ட்டு இப்பவே செட்டில் ஆகும்ல நினைச்சன்பா. சொல்லியே ஆகணும். அந்த ப்ராக்டர் அப்படியே நான் கடந்து போயிட்டான்பா காபட்டோ. ஹைட்டஸ் வாட பின்னாடி வைக்கவும் என்ன பண்றாங்க மாதிரி பாப்பாரு பாக்கி. லீஃப் ஸ்டைல் கிரசன் மூன் டான்ஸ் பண்ணிருப்பாரு. ஹைட்டை 2 கிளோன்ஸ் காலி பண்ணிருப்பாரு. அதையும் தாண்டி ஹைட்டை வெட்டிருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்வாட் போயிருக்காது. என்னடா ஸ்டக் ஆயிடுச்சுன்னு பாக்குறப்ப கத்தியை நீ யூஸ் பண்ற விதம் இம்ப்ரெசிவா இருக்குன்ட்டு பாக்கி. இருந்தாலும் ரியலான கத்தியோட வீச்சு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா ஒரு வின்ஸ்வாடா இருந்தா எவனா இருந்தாலும் சரி அவனால ஸ்டாப் பண்ண முடியாதுன்ட்டு பாக்கி வெறித்தனமா அட்டாக் வச்சிருப்பான். அதே இடத்துல ஹைட்டை செத்துருப்பாரு. என்ன ஒரு துரதிர்ஷ்டம்ட்டு காபட்டோ இன்னும் கொஞ்சம் நீ கடினமா ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா அதுவும் சரிதான், உன்னோட ஜுட்சு கொஞ்சம் ஒத்து போல, இருந்தாலும் நல்லாவே சண்டை போட்டேன்ட்டு எனக்கு நீ ஃபியூச்சர்ல உதவியா இருப்பேன்ட்டு ஸ்க்ரால் ஓபன் பண்ணிருப்பான் காபட்டோ. கீபாவோட அக்கா வருவா. இந்த ஏரியால தானே ஏதோ பிரச்சனைட்டு இருந்தாங்கன்ட்டு பாப்பா. காபட்டோ கிராஸ் ஆவான். எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, இங்க ஏதோ பயங்கரமா அடிச்சுக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சான், ஏதாவது பார்த்தேன்னு சொல்லி கேட்பாரு. மன்னிச்சுக்கங்க நான் சும்மா நடந்து போயிட்டு இருக்கேன்பா காபட்டோ. ஆனா அடுத்து வரப்போ சுனின் எக்ஸாம்னால ஏகப்பட்ட டிஸ்டர்பிங்கான வதந்திகள் தான் இருக்குன்பா. டாக்ஸுமே சென்ஸ் பண்ணிருக்காதுங்க. சிம்பிளா போயிருங்க, நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போறது நல்லதுன்பா. ஆனா காபட்டோ அக்கறைக்கு நன்றின்ட்டு நான் கம்ப்ளீட்டா வாசனை அழிச்சிட்டு ஒரு சொல்யூஷன் எடுப்பான். சடலத்தை கண்டுபிடிக்க இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்ப மட்டும் திரும்பி போய் நான் மாட்டிட்டேனா பெரிய தொலைய போயின்னு திங்க் பண்ணுவான். அதுவும் சரிதான், அவன் முடிய போதுன்னு திங்க் பண்ணிருப்பான். அந்த பாட்டிலுக்குள்ள ஹைட்டை விட முடிதா இருக்கும். காபட்டோ அதுக்கப்புறமா சுனின் எக்ஸாமோட ஃபைனல் ரவுண்ட்ல ஒன் டைல் பயங்கர ரேம்பேஜ் ஆகி லீஃப் மேல இறங்கச்சுன்பான். லீஃப்க்கு என்னாச்சுன்னு கேட்பார் ஹைட்டை. துரதிருஷ்டவசமா இன்னும் அவங்க இருக்காங்கன்ட்டு இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருதுன்ட்டு காபட்டோ ஸ்க்ரால் ஓபன் பண்ணுவான். தேர்ட் ஹோக்காகே பேட்ல இருந்து போயிட்டாரு. 3 வருஷம் கழிச்சு சாஸ்கேல அடோரோச்சிமாரோட கதையை முடிச்சான். அப்புறம் எனக்கு புது சக்திகள் கிடைச்சிருக்குன்பான். ஸ்க்ரால்ல இருந்து 2 ஷினோபிஸை வெளியே கொண்டு வந்திருப்பான். 2 பேத்தையுமே அவனோட ரிச்சுவலுக்கு ஆளாக்குவான். இன்னும் லீஃப்க்கு எதிரி தானு சொல்லி கேட்பாரு ஹைட்டை காபட்டோ கிட்ட. காபட்டோ ஆமான்ட்டு இப்போதைக்கு நான் இருக்க பக்கம் தானே நீ இருக்குன்பான். என்னோட பலியாடா இருக்கு நான் உன்னை மீட் இருக்கேன்பான். இந்த இடத்துல கிளவுட் அண்ட் சாண்டஸ் அந்த 2 ஷினோபிஸை ரீஅனிமேட் பண்ணிருப்பான். கட்டுப்படுத்துறதுக்கான டாக்ஸை பொறுத்திட்டு இப்போதைக்கு 5 கிரேட் நேஷன்ஸும் ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்புறம் பெரிய போர் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. மொத்த கிராமமும் அவைலபிளா இருக்க எல்லாத்தையுமே இதுல இறக்கி விட்டுருக்காங்க. அவங்களோட சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சரிப்பான். அப்புறம் நீ அப்படிதான் வந்தேன்பா. யோகாசே யுகாவு கிட்ட உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமான்பா. ஒரு கியூரியஸ்ல கேட்கறேன்பா. சிம்பிளா இருந்தா பதில் சொல்றேன்பாங்க. யுகாவோ நீங்க ஹேண்ட்போல இருந்ததா கேள்விப்பட்டேன், அவ்வளவு ஸ்கில்ல வச்சுட்டு மெடிக்கல் கேம்ப்ல ஹெல்ப் பண்றீங்களே என்ன காரணம்னு கேட்பான். யோகாசே யுகாவோ அமைதியாவே இருப்பா. எல்லா கம்பெனிலயும் ஆளுக பத்தல உங்கள மாதிரி ஒருத்தர்னு யோகாசே பேசவும் சிம்பிளா சொல்லணும்னா என்னால சண்டை போட முடியாதுன்பா. யுகாவோ கூப்பிடவும் இதோ வந்துட்டு போவாங்க. யோகாசே பேச வரப்ப இப்போதைக்கு எனக்கு இந்த வேலை தான் சரி, போய் உன் வேலையை பாருன்னு பேசும்போது எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கும். என்னாச்சுன்னு பாப்பாங்க. சக்குரா அந்த எக்ஸ்ப்ளோஷன் வால்ட்ல இருந்து வந்ததா சொல்லுவா. போய் பார்த்தா கிளவுட் சாண்ட் அண்ட் லீஃப் சேர்ந்த ஹைட்டை இருக்காரு இல்லையா, 3 பேத்தையும் காபட்டோ ரீஅனிமேட் பண்ணிருப்பான்ல, அவங்கள தான் இந்த இடத்துக்கு இறக்கி விட்டுருப்பான். அந்த ஆளுன்ட்டு சக்குரா பாக்குறப்ப யுகா
யுகாவ் ஹயட்டேன்ட்டு பார்ப்பாங்க. ஹயட்டே யுகாவோன்ட்டு பார்க்கவும் ஹயட்டே ஒரு ஸ்க்ரால் வச்சிருக்கா இல்லையா, அதை சுக்குயி அது கில்லின் ஆக்ஷன்ங்கிற லிஸ்ட்ன்ட்டு அட்டாக் பண்ணுவா. சண்டை போட்டு செத்துருப்பாங்க இல்லையா, அவங்க பேர்கள் இருக்கும். அது எதிரி கைக்கு போச்சுன்னா பெரிய ஆபத்து இல்லையா, அதனால கிளவுட் ஷினோபி அந்த அட்டாக்கை தடுத்துருவான். எலெக்ட் ஷினோபிஸோட உடம்பு சீல் பண்ணப்பட்டிருக்க ஸ்க்ரால் எடுத்துட்டாங்க, அதை மீட்டுட்டு வாங்கன்னு சுக்குயி. கிளவுட் அப்புறம் சாண்டஸ் அந்த ஷினோபிஸ் அட்டாக் பண்றலாம் வெறித்தனமா இருக்கும். சாண்டஸ் அந்த ஷினோபிய கத்தி வச்சு குத்தவும் வலிக்கமாய் நடிப்பான். அடிச்சன்ட்டு நக்கலா அடிப்பான். கிளவுட் சேர்ந்த ரீஅனிமேட் செய்யப்பட்ட ஷினோபி இதை வாங்கிக்கங்கன்ட்டு அட்டாக் பண்ணுவான். ஸ்பைக் ரைன் பண்ணிருப்பான். ஷினோபிஸ்லாம் கீழே விழுந்ததை பார்த்துட்டு பண்ணாச்சுன்ட்டு நக்கலா சிரிப்பான். இது போது வாங்க போலான்ட்டு ஹயட்டே அந்த 2 பேரையும் கூட்டிட்டு போவாரு. யுகாவை பார்த்துட்டு போவாரு. ஸ்ரீஜன் எங்கேன்னு சுக்குயி கேட்கவும் சர்ஜியால இருக்காங்கன்னு சகுரா. அப்படியே சரின்ட்டு HQக்கு இதை பத்தி இமீடியட்டா தெரியப்படுத்துங்க, அப்புறம் காயப்பட்ட எல்லாத்தையுமே டென்ட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சுக்குயி. சரின்ட்டு எல்லாரும் வேலை செய்வோம். அந்த ஸ்க்ரால்ல ஏகப்பட்ட எலெக்ட் ஷினோபிஸோட உடம்பு இருக்குன்னு சுக்குயி. அட்டாக் பண்ண வந்தாங்கல்ல, அவங்க முகத்தை பார்த்துட்டு சகுரா அதுல இருந்து ஒரு பர்சன் ஹிடன் லீஃபோட ஸ்பெஷல் ஜோனின் ஹயட்டே கேட்கோன்பா. சரின்ட்டு சுக்குயி இந்த மெடிக்கல் டென்ட்டையுமே கார்ட் பண்ணணும்பா. இந்த சிச்சுவேஷன் படி அதிக பேத்தோடலாம் நம்மளால சண்டை போட முடியாதுன்பாங்க. HQவை கான்டாக்ட் பண்ணி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்கலான்பாங்க. இயோ அண்ட் யோகசேவை போக சொல்லுவாங்க. சரிங்கவும் சகுரா நானும் போறேன், என்னோட பேட்டில் அண்ட் ஹீலிங் ஸ்கில்ங்கிறது இந்த மிஷனுக்கான சக்சஸ் ரேட்டை அதிகப்படுத்தும்பா. சுக்குயி தேங்க்ஸ் பண்ணிட்டு யுகோ நீயும் போனா நல்லா இருக்கும்பா. என்னன்ட்டு திரும்பி பார்க்கவும் சுக்குயி எனக்கு தெரியும் சண்டை போடுற ஃபோர்ஸ்ல நீ இல்லதான், ஆனா சென்சரி டைப்ங்கிறவங்க தேவை எனிமியை ட்ராக் பண்றதுக்கு, நீ ஒருத்தி மட்டும் தான் இருக்கதா சொல்லுவாங்க. இல்ல பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லவும் சகுரா யுகோவை ப்ளீஸ் பண்ணி கேட்பா. இது எமர்ஜென்சி ஏன் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்பாங்க சுக்குயி. யுகோ உசுகி ஏன்னா அந்த ஆளு ஹயட்டே கெக்கோ என்னோட காதலன்பாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட் ஆஃப் த கிரசன்ட் மூன் அப்படிங்கிற எபிசோட தான் நாட்டோ ஷிப்டன் அடுத்து பார்க்க போறோம்பாங்க.